Hello friends, welcome to TNPC through Shorten channel. இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஜெனரல் ஸ்டடீஸ் 75 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான டென்டேட்டிவ் ஆன்சர் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து 100 மார்க்ஸ்க்கான தமிழ் டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோல வந்து அந்த கண்டினியூஷனா ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான 75 மார்க்ஸ் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து மேக்ஸ்க்கான 25 மார்க்ஸ் அந்த சொல்யூஷனோட பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோல. சரி வாங்க இந்த வீடியோல வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் வந்து ஆப்ஷன் வந்து சி டார்டாரிக் அமிலம். டார்டாரிக் அமிலமும் ஆக்சாலிக் அமிலம் தான் இதுக்கான ஆன்சரு. திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் என்னன்னா திராட்சையில வந்து டார்டாரிக், தக்காளியில வந்து ஆக்சாலிக். அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோயிங். இதுல வந்து பெருமூளை புரணி இதுக்கான ஆன்சர் வந்து உணர்வுகளை பெறுதல். பெருமூளை புரணிக்கு வந்து என்ன ஆன்சர்னா உணர்வுகளை பெறுதல், இதுதான் வந்து ஆன்சரு. ஹைப்போதலாமஸ் இதுக்கான ஆன்சர் வந்து உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், இதுக்கான ஆன்சர் வந்து இது. சிறுமூளை வந்து உடல் சமநிலை வந்து பண்ணுது, இதான் வந்து சிறுமூளைக்கான ஆன்சரு. ஃபான்ஸ் அதுக்கான ஆன்சர் வந்து உறக்க விழிப்பு சுழற்சி, இதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து வந்து கீழ்காண்பவற்றை பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து ஏதான். கேனிமீட்ன்றது சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிகழ்வு, இதான் வந்து ஒன்றுக்கான ஆன்சரு. டைட்டன் வந்து 3 சூரிய மண்டலத்தின் மேகங்களுடைய நிலவு, இதான் வந்து செகண்டுக்கான ஆன்சரு. நெப்டியூன் வந்து செகண்ட் பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம், இதான் வந்து 3க்கான ஆன்சரு. ட்ரைட்ரான் வந்து அதன் கோளில் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றம், இதான் அதுக்கான ஆன்சரு. கேனிமீட்ன்றது வந்து சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. டைட்டனுக்கு வந்து சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு. நெப்டியூன்றது பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். ட்ரைட்ரான்ன்றது அதன் கோளில் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றம், இதான் வந்து இதுக்கான ஆன்சரு. அடுத்து வந்து நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் வந்து நகராட்சி ஆணையர் தான். நகராட்சி ஆணையர் இங்கிலீஷ் வந்து முனிசிபல் கமிஷனர். அப்புறம் 105க்கான ஆன்சர் வந்து வரலாற்றின் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது வந்து யாருன்னா மார்ட்டின் லூதர் கிங். இது வந்து எங்க இருக்குன்னா தமிழ் சிறப்பு தமிழ்ல இருக்கும். இது வந்து ஹிஸ்டரி இல்லாட்டி பாலிட்டியில வந்து கேட்ட கொஸ்டின் கிடையாது. இது வந்து +2ல வந்து இருக்கிற தமிழ் புக்ல இருக்கிற சிறப்பு தமிழ்ல இருக்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு. அடுத்து வந்து சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் வந்து பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது, இதான் வந்து இதுக்கான ஆன்சரு. அடுத்து அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியது வந்து சசி தரூர். இது வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கரண்ட் அஃபேர்ஸ், அந்த 2024 கேட்டிருக்காங்க. அதனால கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் 6 months மட்டும் பார்த்தா பத்தாது. இனிமேல் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணும் போல. அதனால 6 monthsக்கு வந்து இனிமேல் படிக்காம இருந்தால் தான் நமக்கு வந்து சேஃப் நினைக்கிறேன். அடுத்து வந்து சமணம் வந்து பசாதி, சமணத்துக்கு வந்து ஆன்சரு பசாதி. ஜூடாயிசம்க்கு வந்து ஆன்சர் வந்து சினகாக். புத்த மதம்ங்கிறது விஹாரா, புத்த மதம்ன்றது விஹாரா. ஜௌராஸ்டியம் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து அகியாரி. சமணம்க்கு வந்து பசாதி. ஜூடாயிசம்க்கு வந்து சினாகக். புத்த மதம்க்கு வந்து விஹாரா. ஜௌராஸ்டியம் இதுக்கு வந்து அகியாரி, இதான் வந்து இதுக்கான ஆன்சரு. அடுத்து இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும்.
இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று மற்றும் காரண வகை. இது வந்து என்னன்னு சொன்னா பி தான் ஆன்சரு. ஏவும் பி வந்து ரெண்டுமே சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்காக சரியான விளக்கம். அதான் வந்து இதுக்கான ஆன்சரு. அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது வந்து சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. இது வந்து கரெக்ட். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலையை பெறுகிறது. இதுவும் கரெக்ட். வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலை தொடராக அமைந்துள்ளது. இது வந்து தப்பு. அப்போ வந்து என்ன ஆன்சர்னா 1 and 2 தான் கரெக்ட். அப்போ பி தான் ஆன்சர். அடுத்து வந்து இது வந்து எல்லாத்துக்கும் ஈஸியான கொஸ்டின் நினைக்கிறேன். ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு வந்து குதிரை. அறியப்படாத விலங்கு யாருக்கு ஹரப்பாவுக்கு வந்து அறியப்படாத விலங்கு வந்து குதிரை. அடுத்து பேஷ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர். பேஷ்வானா பிரதம அமைச்சர். சுர்னாவிஸ்னா செயலாளர். சுர்னாவிஸ் அப்படின்னா செயலாளர். நியாயதீஸ் இதுவும் எல்லாத்துக்கும் ஈஸின்னு நினைக்கிறேன். நியாயம்னா நீதிபதி. இது வந்து நியாயதீஸ்னா தலைமை நீதிபதி. மீதி இருக்கிறது பண்டிட் ராவ்னா தலைமை அர்ச்சகர். பேஷ்வானா பிரதம அமைச்சர். சுர்னாவிஸ்னா செயலாளர். நியாயதீஸ்னா தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ்னா தலைமை அர்ச்சகர். அடுத்து வந்து கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? பஞ்சாப் வந்து ஹரியானா. அதான் அதுக்கான ஆன்சரு. அடுத்து எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2004 தான் அறிவிக்கப்பட்டது. ஹியூமன் ரைட்ஸ் டேட் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் 10th டிசம்பர். மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டிசம்பர் 10 ஆகும். அடுத்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பல்வந்தராய் மேத்தா குழு இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் படி. செகண்ட் வந்து அசோக் மேத்தா குழு. அடுத்து ஜிவிகே ராவ் குழு. அடுத்து எல்எம் சிங்வி குழு. இதான் வந்து ஆர்டர். பல்வந்தராய் மேத்தா வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அசோக் மேத்தா குழு. தேர்ட் வந்து ஜிவிகே ராவ் குழு. ஃபோர்த்து எல்எம் சிங்வி குழு. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். டி தான் ஆன்சர். டி. அடுத்து கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது வந்து 52வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 1985 அளித்தது. இதுவும் கரெக்ட். அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. இதுவும் கரெக்ட். 3வது வந்து தப்பு. அதனால ஆன்சர் வந்து பி தான் வந்து கரெக்ட். பி தான் கரெக்ட். அடுத்து வந்து எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்ததுன்னா 1991 ஆண்டின் தொழிற்கொள்கை தான் வந்து எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்தது. அடுத்து உழவர் கடன் அட்டை கேசிசி 1998 யாரால் தொடங்கப்பட்டதுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் நபார்ட் பேங்க். மைய வங்கி மற்றும் நபார்ட் வங்கி. அடுத்து மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனிதவள மேம்பாடு அமைச்சகம் எம்எச்ஆர்டி நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. இது வந்து ரெண்டுமே கரெக்ட். அதனால என்ன ஆன்சர்னா ஏ தான் ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. அதனால ஏ தான் ஆன்சரு. அடுத்து சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீடு வந்து 10 லட்சம். வஉசி வந்து இதுதான் பண்ணியிருப்பாரு. அடுத்து இதுக்கான ஆன்சர் வந்து
காகோரி சதி வழக்கு புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்ஃபாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் வந்து காகோரி சதித்திட்டம் வழக்கு. அடுத்து அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதிட்டவர் வந்து யாருன்னா சித்தரஞ்சன் தாஸ். அலிப்பூர் குண்டு வெடிப்பு அப்படின்னாலே சித்தரஞ்சன் தாஸ் அவர் தான் வந்து வாதாடிப்பாரு. அடுத்து தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936, 1926, 1930, 1936. இது வந்து ஆகிய பட்டங்களை பெற்றவர் யாருன்னா ரெட்டைமலை சீனிவாசன். இவர் தான் வந்து முதல், இரண்டாம், மூன்றாம் பட்டமளிப்பு செய்தது வந்து அம்பேத்கரோட பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் தமிழ்நாட்டில இருந்து. யாருன்னா ரெட்டைமலை சீனிவாசன். அடுத்து 125. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? பொய்யா விளக்கு தான் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து மேக்ஸ்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து தனியாக பார்ப்போம். அடுத்து ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் முசிறி இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். முசிறிய வந்து முதல் பேரங்காடி அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா மூத்த பிளினி இதுதான் சொல்லியிருக்காரு. ரோம் நாட்டை வந்து சேர்ந்தவர் பிளினி. அடுத்து 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு வந்து எங்க நடந்துச்சுன்னா நீலகிரி தான் நடந்திருக்கும். அயோத்திதாசரால் 1891 வந்து எப்ப எங்க நடந்திருக்குன்னா நீலகிரி. என்ன மாநாடு, என்ன எதுக்கான மாநாடுனா திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கன்னா நீலகிரி 1891. அடுத்து வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யாருன்னா பேரா சுந்தரம் பிள்ளை. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்ற திருக்குறளை புகழ்ந்தவர் யாருன்னா சுந்தரம் பிள்ளை தான். அடுத்து ஞானம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னா காலமும் இடமும். காலமும் இடமும் வந்து கருதி செயல்பட வேண்டும். அடுத்து தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2018. முக்த் பாரத் திட்டம் வந்து எப்ப ஆரம்பிச்சுன்னா 2018. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் வந்து 7 ஆண்டுகள். ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் வந்து 7 ஆண்டுகள் ஆகும். அடுத்து இந்த கொஸ்டின் எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் நினைக்கிறேன். இந்தியா 2018 ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது வந்து திணை வகைகள். அடுத்து 2023ஆம் ஆண்டு திறனெறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. ரெண்டுமே கரெக்டு. அதனால பி தான் ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். அதனால பி தான் ஆன்சர். அடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-24 ஆண்டிற்கான வரவு செலவு மதிப்பீட்டில் 3512.85
கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதான் வந்து கரெக்டான ஆன்சரு. 3512.85. அடுத்து வந்து மேக்ஸ். இது வந்து செப்பரேட் வீடியோல பார்ப்போம். பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது வந்து பின்கடவாய் பற்கள். பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது பின்கடைவாய் பற்கள். அடுத்து கீழ் காண்பவற்றில் எந்த வகை உணவு பொருள் புளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறதுனா சுக்ரோஸ். புளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது. உணவுப் பொருள் வந்து எது வந்து கடத்துதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த புளோய உணவேற்றம். இது வந்து ஆன்சர் வந்து சுக்ரோஸ். அடுத்து வந்து எக்கூற்று தவறானதுன்னு கேட்கறாங்க. வந்து நம்ம டென்ஷன்ல வந்து மறந்துடும். டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் என்னன்னா தவறானது. எக்கூற்று தவறானது கேட்கறாங்க. அதனால இதான் ஆன்சர். கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது வந்து தவறானது. இதுல வந்து சரியாக பொருந்திய வந்து எது கரெக்ட்னா பிரையோஃபைட் நயனைட்டா. இதான் வந்து கரெக்ட். அடுத்து பினாப்தலின் அமில ஊடகத்தின் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். ஒன்று கரெக்ட். மெத்தல் ஆரஞ்சு வந்து தப்பு. சிவப்பு லிமிட்டஸ்டால் வந்து கரெக்ட். கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். சிவப்பு லிமிட்டஸ்டால் வந்து கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். பினாப்திலின் வந்து அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். அடுத்து வந்து அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை வந்து கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம். இதான் வந்து இதுக்கான ஆன்சரு. அடுத்து பின்வருவனற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளதுன்னா வந்து மகாராஷ்டிரா. சதுப்பு நில மானை. அடுத்து வந்து எந்த ஆண்டில் 2023ஆம் ஆண்டுக்கான 49வது G7 உச்சி மாநாடு எங்க நடைபெற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஜப்பான். அடுத்து சரியான விளக்கங்களை தேர்ந்தெடு. இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. இது வந்து கரெக்ட். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து 74 கிடையாது. இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியதும் கரெக்ட் இல்லை. அடுத்து வந்து தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னா கஜ்ராஜ் சுரக்ஷா. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. வந்து சீதா ஆன்சர். எலிபண்டா குகை தான் வந்து குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை. அடுத்து வங்க பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். இந்த ரக்ஷாபந்தன்ற இது வந்து கொண்டாடுவோம். அது வந்து யார் தொடங்கி வைத்தாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்து தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொருத்தி கொண்ட அரசர் வந்து யாருன்னா பாபன் ஷா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? இதுக்கான ஆன்சர் வந்து யூனிஃபார்ம். அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில்
அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. சட்டப்பிரிவு 36-51 வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. இது கரெக்ட். டாக்டர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று விவரிக்கின்றார். இதுவும் கரெக்ட். இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. அதான் ஆன்சரு. அதனால இதுக்கு தப்பு. அதனால 1 and 2 தான் அங்க ஆன்சரு. அதனால சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் ஏ. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. இது புக்ல பாக்ஸ்ல போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி 3 பாக்ஸ்ல இருக்கும் லைனா. ஃபர்ஸ்ட் கிராம பஞ்சாயத்து, அடுத்து இடைநிலை பஞ்சாயத்து, அடுத்து மாவட்ட பஞ்சாயத்துன்னு புக்ல இருக்கும். அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் இந்த இது கரெக்டாக ஆன்சர் போட்டிருப்பீங்க. அடுத்து அரசியலமைப்பு 247வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். இது கரெக்டு. தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் மாற்றத்தை செய்யலாம். இது ரெண்டுமே கரெக்ட். அதனால ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். இது கரெக்ட். அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறதுனா ஜனவரி 9. ஏன்னா காந்தி அன்னைக்குதான் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருப்பாரு. அதனாலதான் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம் ஜனவரி 9 அன்னைக்கு. அடுத்து யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ரிஷ்ரா எனும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. சணல் தொழிற்சாலை முதல் முறையாக எங்க உருவாக்கப்பட்டிருக்குன்னா வெஸ்ட் பெங்கால்ல ரிஷ்ரா எனும் மாநிலம் ரிஷ்ரா எனும் ஊர்ல 1885 இந்த சணல் தொழிற்சாலை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. அடுத்து மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் நார்வே, செகண்ட் ஆஸ்திரேலியா, தேர்டு சுவிட்சர்லாந்து, ஃபோர்த் இந்தியா. ஃபர்ஸ்ட் நார்வே, செகண்ட் ஆஸ்திரேலியா, தேர்டு சுவிட்சர்லாந்து, ஃபோர்த் இந்தியா. இதான் இதோட ஆர்டர். அடுத்து தவறான இணை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறான இணை மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசுன்றது தப்பு. நில வருவாய் ஒன்றிய அரசு தப்பு. அதனால 3 4 தான் தப்பு. அதனால சி தான் இதுக்கான ஆன்சரு. அடுத்து நித்தி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் துணைத் தலைவர் தான் நித்தி ஆயோக்கின் தலைவர். அடுத்து இதுவும் எல்லாம் ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டின் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அடுத்து நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங். இது எல்லாரும் ஈஸியான கொஸ்டின் நினைக்கிறேன். அடுத்து இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்னலமற்ற ஆட்சி என்ற நூல் தாதாபாய் நவரோஜி தான் எழுதியிருக்காரு. இதுவும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நினைக்கிறேன். அடுத்து பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றி சரியான கூற்று கேட்டிருக்காங்க. இதன் சரியான கூற்று தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இதுவும் கரெக்டு. இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். இது கரெக்டு. அடுத்து 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1905 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். இதுவும் தப்பு. அதனால ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் கரெக்டு. அதனால சி தான் ஆன்சர். சி தான் ஆன்சர்.
அடுத்து தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் வந்து ம. சிங்காரவேலர். இதான் வந்து மே 1 அறிவிச்சிருப்பாரு. மே 1 சிங்காரவேலர். அடுத்து வந்து விஜயநகர பேரரசில் அறிமுகமான தங்க நாணயம் பக்கோடா எனப்பட்டது. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து வந்து கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ.சி. பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? வ.உ.சி. பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? இது வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த் தான் வந்து இது கரெக்ட். இவர் செக்குழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார். அப்புறம் இவர் வந்து வழக்கறிஞர். இவர் வந்து ஒரு அட்வொகேட். அதனால செகண்ட் அண்ட் ஃபோர்த் தான் கரெக்ட். அதனால சி தான் இதுக்கான ஆன்சரு. அடுத்து அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்தர் யாருன்னா அதியமான். சத்தியபுத்தர்னா அசோகர் கல்வெட்டுல வந்து குறிப்பிடும் சத்தியபுத்தர் யாருன்னா அதியமான். அடுத்து வந்து நெய்யால் எரிநுதுபோம் எண்ணற்றல் கௌவையால் காமம் நுதுபோம் எனல். நெய்யால் எரிநுதுபோம் எண்ணற்றால் கௌவையால் காமம் முதுபேம் எனல். இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா அவித்தல். அவித்தல் தான் இதுக்கான ஆன்சரு. அடுத்து பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்னா தொழில் வச்சு தான் அதை வேறுபடுத்துகிறார். அடுத்து அக்சாய்-சின் டேஷ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது வந்து இந்தியா. அக்சாய்-சினும் இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. அடுத்து வந்து இது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இது வந்து கரெக்டு. இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதல் இடத்தில் உள்ளது. இது முதல் இடம் வந்து கிடையாது. அதனால இது வந்து தப்பு. அதனால ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து தமிழக அரசு டேஷ் ஆம் தேதியை கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவித்துள்ளதுன்னா ஜூலை 15. இதெல்லாம் வந்து காமராசர் வந்து பிறந்திருப்பார். அதனாலதான் கல்வி வளர்ச்சி நாள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2022 மற்றும் 2023 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி அதே கால கட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விதமாக 7.24க்கு எதிராக 8.19 வளர்ச்சி அடைந்தது தான் இதுக்கான ஆன்சர். 8.19. அடுத்து மங்கள மாலை திட்டம் 2012 2013 அறிமுகப்படுத்தப்பட்டது. கரெக்ட். மங்கள மாலை திட்டம்ன்றது 2012 2013 அறிமுகப்படுத்தப்பட்டது. அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. ரெண்டுமே கரெக்ட். அதனால பி தான் ஆன்சர். ஏ மற்றும் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். அடுத்து இதான் வந்து கடைசி கொஸ்டின் நினைக்கிறேன். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டி வந்து எவ்வளோ வந்து மேலானதுன்னு சொல்லியிருப்பாங்க 90%. இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னா தமிழ்ல 100 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் 22 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஜிஎஸ்ல 75க்கான 32 ஆன்சர் பார்த்துட்டோம். மேக்ஸ்ல வந்து 73 கொஸ்டின்ஸ். இந்த தான் 73 தான் கேட்டிருக்காங்க ஜிஎஸ்ல. 27 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க மேக்ஸ்ல. அதனால 27 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷனோட நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Until then, see you guys.